आचार्यकं कलयते तटितां शरीरं श्रेयोन्तराय शतवागुरया परिहितं आचार्यपादविषये फलितं किलेनं तक्षिप्रमेव मयि कल्पय पूर्णदृष्टिं. துவயம் விளைந்த திருப்பதியான திருமதுராந்தக திவ்யக்ஷேத்திரத்தில் நமக்கு பகவத் ராமானுஜர் பெரிய நம்பிகள் என்னும் இரண்டு பெரிய ஆச்சாரியருடைய சம்பந்தம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. இது ஒரு மகத்தான வாய்ப்பு. அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு ஆறு நிகர் நானிலத்தை என்னும்படியாக நமக்குள்ளே ஒரு இருமாப்ப தொற்றும்படியாக திகழ வேண்டும். இது உத்தம ஸ்ரீ வைஷ்ணவன் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய உத்தம விஷயம். பஞ்ச சம்ஸ்காரம் என்பது 5 விதமான கிரியா விசேஷங்களை, அதாவது 5 செயல்பாடுகளை உடையதாய் திகழ்கிறது. எவராக இருந்தாலும் சரி, ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை அடைவதற்கு இந்த குலத்தில் இப்படித்தான் பிறந்திருக்க வேண்டும் என்னும் நியமம் எதுவும் இல்லை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் முக்கியமான கொள்கை. தாபம், புன்றம், தாஸ்யம், மந்திரம் என்பதாக ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிறோம். ஆராதனம் என்று 5 விஷயங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையை மேலே உயர்த்தக்கூடியவை. சுவாமி, இக்காலத்தில் இதெல்லாம் யார் செய்வது? நீங்கள் சொல்லுவதெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பான காரியங்களாக இருக்கலாம். ஏனென்றால் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவை நோக்கித்தானே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்டு என்பது எவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடியது. இப்பொழுது அன்றன்ற தினத்தில் உலகமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. பழையன கழியுதலும் புதியன புகுதலும் என்பதாக இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறதே. அதில் திடீரென்று பழைய விஷயத்தையே சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம்? ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் ஒரு சிலர், நாங்கள் we are forward thinkers. மேலே மேலே யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். அன்றன்றைக்கு அவ்வப்பொழுது அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறோம். எனில் புராதனமான 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் அரைத்தமாவையே புளித்து போனமாவையே பேசுவதைப் போல அரைத்துக் கொண்டிருப்பதைப் போல பேசிக்கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம் என்பதாக கேட்கலாம். ஆனால் அடியேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது மருத்துவ முறைகள் மாறுகின்றன, மருந்துகள் மாறுகின்றன. ஆனால் அந்த மருந்துக்கு மூலப்பொருள் என்பது மாறவே இல்லை. அந்த மூலப்பொருளின் சேர்க்கையை புதியதாக தற்காலத்து மருத்துவர்களும் மற்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்களை தவிர்த்து எது ஒன்று அடிப்படையோ அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நாம் மேற்கொண்டு எல்லாவற்றையும் வளர்த்து வருகிறோம் அல்லவா? அது தவிர ஒரு மனிதனுக்கு மருத்துவர் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், நீ நோய் நொடி இன்றி நல்ல ஆரோக்கியத்துடன் எப்பொழுதும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயானால், நான் சொல்லும் வழியில், நான் பரிந்துரைக்கும் வகையில் நீ இவற்றையெல்லாம் கடைபிடித்து வந்தாயானால், கோட் ஆஃப் கண்டக்ட் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், சில கோட்பாடுகள். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இந்த மாத்திரை சாப்பிட வேண்டும். மறுபடியும் உணவு அருந்துவதற்கு அரை மணி நேரம் முன்பாக இந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இவ்வளவு அளவுதான் உணவு உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உணவு உட்கொண்ட பிறகு அரை மணி அல்லது 1 மணி கழித்து மறுபடியும் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் மருத்துவர்கள் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய காலத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? என்ன கொடுமையான மருத்துவர் ஐயா நீ! எண்ணெய் உப்பு சாப்பிடக்கூடாது, புளி சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று கொடுமையாக எனக்கு உபதேசம் செய்கிறீரே, என் மீது உமக்கு என்ன வெறுப்பு என்பதாக நாம் கேட்போமா? அவருடைய அறிவுரையை மிகுந்த பணிவுடன் பயத்துடன் கேட்டு அதன்படி நடப்பதினால் நமக்கு ஆரோக்கியமானது ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது என்பதாக ஒரு நம்பிக்கை கொள்கிறோமே, அதுபோன்று தான் தேகத்திற்கும் ஆரோக்கியம், ஆத்மாவிற்கும் ஆரோக்கியம் என்பதற்காக ஒரு சில சம்ஸ்காரங்களை, நமக்கு உரியதான அடையாளங்களை எவ்விதம் அம்மை மற்றும் இளம்பிள்ளை வாதம் முதலியன நம்மை தாக்காமல் இருப்பதற்காக சிறுவயதிலேயே நமக்கு தடுப்பூசிகள் போடப்படுகின்றனவோ, அந்த தடுப்பூசி தழும்புகள் நம்மிடத்தில் எவ்விதம் தங்கியிருந்தால் கூட நாம் அதை குறித்து கவலை கொள்வது இல்லையோ, அது போன்று தான் ஆத்மாவிற்கு
இந்த சம்சார பந்தம் ஒட்டிக்கொள்ளாமல் நாம் இதிலிருந்து நல்லதொரு உயர்ந்த கதியை அடைவதற்காக நமக்கு நம் பெரியோர்கள் நம் பூர்வாச்சாரியர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நல்ல சம்ஸ்காரங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், உண்மையான மருத்துவ பரிந்துரைகள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்கள் மனோநிலையை பொறுத்தது. இங்கே ராமானுஜர் பெரிய நம்பிகள் திருவடியை தான் அடைந்ததினாலே அடைந்திருக்கக்கூடிய பாக்கியம் உலகத்திற்கே கிடைத்தது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். ஆகையால் பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் இந்த இலட்சணை முத்ராதாரணம் என்பது ஒருவனை சாமானிய மனிதன் என்னும் நிலையில் இருந்து ஸ்ரீ வைஷ்ணவன் என்னும் நிலைக்கு உயர்த்துகிறது. அப்லிஃப்டிங் என்கிறோமே ஆங்கிலத்தில், அப்படி அவனை உயர்ந்த நிலைக்கு அது உண்டாக்குகிறது. அத்தகைய உயர்ந்த நிலையை அடைவதற்குத்தானே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறார்கள். ஒருவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் கீழே போக வேண்டும் என்று ஆசை கொள்வானா அல்லது மேலே வர வேண்டும் என்று ஆசை கொள்வானா? இந்த விருப்பத்தை அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல அதை விட்டு விடுகிறேன். யோசிப்பது உங்கள் கையில் உள்ளது. 5 விதமான சம்ஸ்காரங்கள் பெற்றதினால்தான் ஒரு மனிதன் பூரணத்துவம் பெறுகிறான். சுவாமி, இந்த இடத்தில் இப்பொழுதே எனக்கு தாங்கள் பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ராமானுஜருடைய பிரார்த்தனையின் பேரில் பெரிய நம்பிகள் அத்தனை சம்ஸ்காரத்தையும் சுவாமி ராமானுஜருக்கு செய்து வைத்தருளினார். அற்புதமான இந்த விசேஷங்களை நாம் நன்கு ஆராய்ந்து அறிய வேண்டும். இப்பொழுதும் மதுராந்தக க்ஷேத்திரத்தில் இந்த காட்சிகளை நாம் சேவிக்கிறோம். அதற்கு அத்தாட்சியாக 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகிழ மரத்தை பிரதட்சணம் செய்கிறோம், வலம் வருகிறோம். அதே போன்று எம்பெருமான் தடாகபாலன் என்று பெயர் பெற்றவனான பெருமாள், கருணாகர பெருமாள், ஏரிகாத்தராமன் என்று 2 நிலைகளில் சேவை சாதிக்கக்கூடிய அப்பெருமானுடையதான சந்நிதிக்கு முன்புறம் அமைந்திருக்கக்கூடிய சுரங்கப்பாறையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சங்க சக்கரங்களும் பெரிய நம்பிகளால் ஆராதிக்கப்பட்ட சுவாமி நர்த்தனமாடும் அந்த கணருடைய திவ்யமங்கல விக்கிரகமும் சாட்சியாக விளங்குகின்றன. இவற்றையெல்லாம் நாம் மறுப்பதற்கே இல்லை. பெருமாள் ஏரிகாத்தராமன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஏரி என்றால் ராமானுஜர் என்னும் சம்பிரதாயமாகிற பெரும் ஏரி. ராமானுஜர் என்பது ஒரு பெரிய ஏரி என்பதை வீராண க்ஷேத்திரத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா? வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில் அங்கேயே பார்த்தோமே. அத்தகையதொரு பெரிய ஏரியை இங்கே காத்து நமக்கு தந்தருளின எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாம் கருணா காகுஸ்தனான கருணாகர பெருமாள் ஜனகவல்லி தாயாருக்கு நாம் எத்தனை முறை நம்முடைய அஞ்சலியை சமர்ப்பித்தாலும் அது நன்றி அறிதல் ஆகவே ஆகாது. அத்தகையதொரு பெரிய காரியத்தை பரமாத்மா நமக்காக செய்திருக்கிறார். ராமானுஜரை தடுத்தாட்கொண்டு இந்த சம்பிரதாயத்திற்கு அளித்திருக்கிறார். இவற்றில் மந்திரம் முதலானவற்றினுடைய மேன்மையை நாம் பார்த்து வந்தோம் அல்லவா? அதில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். திருவாராதனம் என்பது உபதேசிக்கப்படக்கூடிய காலத்தில்தான் அவரவர்கள் தங்களுடைய பகவதாராதனத்தை கட்டாயம் செய்து சாப்பிட வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறோம். அதாவது அந்த பகவதாராதனம் செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. இல்லத்தில் ஒரு குழந்தை பசியாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை விடுத்து பெற்றோர்கள் உணவு உட்கொள்வார்களா? யோசித்து பாருங்கள். ஒரு குழந்தையை பசியாக விட்டுவிட்டு நாம் நன்கு சாப்பிடுவோமா? ஐயோ, என் குழந்தை பசியாக இருக்கும், நாம் வேறொரு இடத்தில் சாப்பிடும் பொழுது கூட என் குழந்தை பசியாக இருக்கும், அதற்காக நான் செல்ல வேண்டும் என்று நினைப்பதுதானே தாயுள்ளம். அதுபோன்று தான் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பசியாக வைத்துவிட்டு நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது. திருவாராதனம் என்பதை ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள். இதன் மத்தியில் முக்கியமான சில விஷயங்கள் மேலும் ஆச்சாரியர்களாலே உபதேசிக்கப்படுகின்றன. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்பதாக 3 மந்திரங்கள் மட்டுமில்லாமல் ஸ்ரீமத் ராமாயணம் மற்றும் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான நூல்களும் அவர்களால் உபதேசிக்கப்படுகின்றன. ராமாயணம் என்பது உத்தமமான வேதம். வேதமே ராமாயணம் என்னும் பெயரில் அவதாரம் செய்திருக்கிறது என்பதை பலமுறை நாம் பெரியோர்கள் செய்யக்கூடிய ராமாயண உபன்யாசங்களில் கேட்டிருக்கிறோம். அதுபோன்று ஸ்ரீமத் பாகவதம் என்பது கிருஷ்ணனே பாகவதம், பாகவதம் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தன்னடிச்சோதிக்கு பரமபதத்திற்கு வைகுண்டத்திற்கு திரும்பிச் செல்லக்கூடிய காலவிசேஷத்தில் தன் தேஜோம்சத்தை இந்த பாகவதத்தில் தான் வைத்துச் சென்றான் என்று பாகவதமே சொல்லுகிறது. சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம் அந்த பாகவதம். அதுபோல விஷ்ணு புராணம் கீழே நாதமுனிகள்
மற்றும் ஆளவந்தாருடைய வைபவாதிசயங்களை அனுபவிக்கக்கூடிய கால விசேஷத்தில் விஷ்ணு புராணத்தை அருளிச் செய்த பராசர மகர்ஷியினுடைய அரும் பெருமைகளை எல்லாம் பார்த்தோம் அல்லவா? சந்தரிஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்று ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் இந்த பராசர மகர்ஷியை போற்றி புகழ்ந்து பாடுகிறாரே விஷ்ணு புராணம். இவைகள் அனைத்துமே நம் எண்ணத்தை மேம்படுத்தக்கூடியவை. பஞ்சமோ வேதா என்று 5வது வேதமாய் விளங்கக்கூடிய மகாபாரதம், அந்த மகாபாரதத்தின் மைய கருத்தாக மிக முக்கிய பொருளாய் விளங்கக்கூடிய பகவத்கீதை, இவை அனைத்தும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கக்கூடிய கால விசேஷத்தில் ஆச்சாரியர்களாலே ஆரம்ப ஸ்லோகங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. ஆம், உபதேசம் பெற்றுத்தான் எதையும் நாம் அறிய வேண்டும். நாமாக ஒலிநாடாக்களில் கேட்டோ புத்தகங்களை பார்த்தோ வியாக்கியானங்கள் ஆங்கிலத்திலோ தமிழிலோ மற்றைய ஏனைய மொழிகளிலோ அதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான விரிவுரைகளை நாமே படித்தோ அறிந்து கொள்ளுதல் என்பது அடுத்த படியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர முதலில் ஒரு சத்குருவினிடத்தில் அவை அனைத்தும் உபதேசிக்க பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது பெரிய நம்பிகள் செய்திருக்கக்கூடிய உபதேசத்தின்படியாக சுவாமி ராமானுஜர் பின்னாளில் ராமாயணத்தின் 18 அர்த்தங்களை பெரிய திருமலை நம்பிகள் வாயிலாக கேட்கப் போகிறார் என்னும் உயர்ந்த சரித்திரத்தையும் நாம் பார்க்கப் போகிறோம். ஆகையாலே இத்தகையதொரு வைபவங்களை உடைய பஞ்ச சம்ஸ்கார மகோத்சவம் வருடந்தோறும் திருமதுராந்தக திருப்பதியில் துவயம்பளைந்த திருப்பதியில் ஆவணி மாசம் வளர்பிறை பஞ்சமி திதி என்று வெகு விசேஷமாக நடைபெறுகிறது. பெருமாளும் ஸ்ரீபாஷ்யகாரரும் பெரிய நம்பிகளும் ஏரிக்கரைக்கு எழுந்தருளி அங்கே உற்சவம் கண்டருளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நினைவுறுத்தும் வரையில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் எதிரே நமக்கு புலனாகக்கூடிய 2 4 கால் மண்டபத்தில் கோடை உற்சவ மண்டபம் என்பதாக பெயர். அந்த 4 கால் மண்டபத்தில் துவஜஸ்தம்பத்திற்கு அருகே இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்தில் வடக்கு நோக்கிய முதல் தூணில் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு மகிழமரத்தடியில் செய்து வைக்கக்கூடிய பஞ்ச சம்ஸ்காரத்தையும் அதற்கு கீழே உடும்பு உருவில் யாதவ பிரகாசர் இருப்பதையும் இன்றளவும் நாம் சிற்ப வடிவில் சேவிக்கலாம். அந்த சிற்ப வடிவு சிறப்பான வடிவாக அமைந்திருக்கிறது. மதுராந்தகத்திற்கு செல்பவர்கள் மகிழமரத்தை சேவிப்பதை போன்று காஞ்சிபுரத்திற்கு வருபவர்களும் கட்டாயம் இதை சேவிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனி பெரிய நம்பிகள் இளையாழ்வாருடன் நாமும் காஞ்சியை நோக்கி பயணம் செய்யலாம்.